எளிய மக்களுடைய விடுதலைக்கான குரலாக, விளிம்பு நிலை மக்களுடைய விடுதலைக்கான குரலாக, பழங்குடி மக்களுடைய விடுதலைக்கான குரலாக களம் அமைத்து சட்ட போராட்டத்தினாலும் கள நில உரிமை போராட்டத்தினாலும் எப்படியாவது ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலை இந்த மண்ணினுடைய பூர்வீக குடிகள் அரசியல் அதிகாரத்தில் கால் ஊன்றப்பட வேண்டும், அரசியல் அதிகாரத்தில் பங்கீடு வேண்டும். அப்போதுதான் அது சமூக நீதிக்கான ஒரு முன்னேற்றம் என்று தொலைநோக்கு பார்வையோடு தன்னுடைய வாழ்நாளை முழுவதும் இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் விளிம்பு நிலை மக்களுக்கும் தமிழக மக்களுக்கும் அர்ப்பணித்து இன்று வரை அரும்பாடு கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய ஆறுயிர் அண்ணன் பெரும் மதிப்பிற்குரிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய மாநில நிறுவன தலைவர் மாண்புமிகு அண்ணன் தொல்காப்பியன் திருமாவளவன் அவர்களுடைய அன்பு தம்பியாகவும் ஆற்றல் மிகுந்த சிறந்த கள போராளியாகவும் வனவேங்கைகளுக்கு என்றுமே ஊக்கமும் உற்சாகம் அளித்து களத்தை வலு சேர்க்கக்கூடிய ஆற்றல் நிறைந்த செயற்பாட்டாளர் எங்களுடைய ஆறுயிர் அண்ணன் இந்த வள்ளி முருகன் காப்போம் மாபெரும் பொதுக்கூட்டத்தில் சிறப்புரையாக ஆற்ற வருகை தந்திருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய மாநில துணை பொதுச் செயலாளர் அண்ணன் வே கனியமுதன் அவர்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம். இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்திலே அண்ணன் கனியமுதன் அவர்கள் தன்னுடைய வீரிய கருத்தை உரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம். வரலாற்று சிறப்பு வாய்ந்த வள்ளி முருகன் காப்போம் பழந்தமிழர் குறவர் பண்பாட்டு சீர்குடுக்கும் நிகழ்வாக வள்ளி முருக பெருவிழாவை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய வனவேங்கைகள் கட்சியின் தலைவர் பழங்குடி மக்கள் தலைவர் அன்பு சகோதரர் இரணியன் அவர்களே, இந்த வரலாற்று சிறப்பு வாய்ந்த பொதுக்கூட்டத்தை முன்னின்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய வனவேங்கைகள் கட்சியின் பொதுச் செயலாளர் உலகநாதன் உள்ளிட்ட வனவேங்கைகள் கட்சியின் அனைத்து நிலை பொறுப்பாளர்களே, இந்த வரலாற்று சிறப்பு வாய்ந்த பொதுக்கூட்டத்திற்கு என்னுடன் வருகை தந்திருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் மருதமுத்து, குருநாதன், பொன் அன்பழகன், வள்ளி தயாளன், குரல் நெறியன், ஒன்றிய செயலாளர் தம்பி ஜெயசீலன், கார்த்திக், செந்தமிழ் அரசு, ஆனந்தன், ஆறுசாமி, இளையதுரை, மாணவர் அமைப்பின் பொறுப்பாளர் கரு செல்லத்துறை, நகர துணை செயலாளர் மணிமுத்து, பேரூர் செயலாளர் பிரபு, மதுரையிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய தம்பி சரவணன், தம்பி பூமிநாதன், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் தம்பி போர்க்கொடி ஏந்தி ஆகிய விடுதலை சிறுத்தைகளே, இந்த பொதுக்கூட்டத்தில் வாழ்த்துறை ஆற்றுவதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பழங்குடியினர் விடுதலை இயக்கத்தின் மாநில செயலாளர் அன்பு தம்பி புதுச்சேரி ஏகாம்பரம் அவர்களே, இந்த நிகழ்வில் பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய வனவேங்கைகள் கட்சியின் அனைத்து மற்ற நிர்வாகிகளே, குறவர் பழங்குடியின சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன்.
இந்த நிகழ்வை முடித்துவிட்டு மற்றொரு நிகழ்விற்கு செல்ல வேண்டிய ஒரு நேர நெருக்கடி. அதனால் நம்முடைய தலைவர் இரணியன் அவர்களிடத்தில் உடனடியாக நான் உரையாற்றுவதற்கான ஒரு வாய்ப்பை கொடுங்கள் என்று கேட்டு அதன்படி உங்களிடையே சில செய்திகளை பரிமாறலாம் என்று எண்ணுகின்றேன். வனவேங்கைகள் கட்சி நடத்தக்கூடிய எந்த நிகழ்வில் பங்கேற்றாலும் அந்த நிகழ்வில் இறுதி வரை இருந்து அந்த நிகழ்வை முடிக்கக்கூடிய ஒரு வேலை திட்டத்தை விடுதலை சிறுத்தைகள் நம்முடைய கடமையாகவே நெடுங்காலமாக நினைத்து வருகின்றோம். இந்த பொதுக்கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளர், சட்டமன்ற அமைப்பின் தலைவர், மதிப்புக்குரிய அண்ணன் சிந்தனை செல்வன் பங்கேற்று உரை நிகழ்த்தியிருந்தது. இன்று அவரது உடன்பிறந்த அண்ணன் இயற்கை எய்தியதனால், மரணம் அடைந்ததனால் அவரால் இன்றைக்கு இந்த சிறப்பு வாய்ந்த பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க இயலாமல் போய்விட்டது. அதனால் அவருக்கு பதிலாக நான் உங்களிடையே சில செய்திகளை பரிமாற விளைகிறேன். இந்த பொதுக்கூட்டத்தின் தலைப்பு வள்ளி முருகனை பாதுகாப்போம். தேவையான நேரத்தில் தேவையான கருத்து பொதிவோடு இந்த பொதுக்கூட்டத்தை நம்முடைய வனவேங்கைகள் கட்சியின் தலைவர் தம்பி இரணியன் அவர்கள் ஒருங்கிணைத்திருக்கின்றார். அதற்கு முதலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் என்னுடைய பாராட்டுதலை, நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய வரலாற்றை பாதுகாக்க வேண்டியதற்கே போராட வேண்டியிருக்கிறது. இந்த மண்ணில் என்றைக்கு புழு பூண்டு நெளிந்ததோ அன்றைக்கு இந்த மண்ணில் உருவான தொல்குடி சமூகம், பழங்குடி சமூகம், இந்த குறவர் குடி சமூகம் என்பதை யாராலும் மறுக்க முடியாது. மனித இனம் என்றைக்கு தோன்றியதோ அன்றைக்கு தோன்றிய ஒரு தொல்குடி சமூகம் இந்த குறவர் பழங்குடி சமூகம். யாரும் மறுத்துவிட முடியாது. ஆனால் இதை, இந்த சமூகத்தின் வரலாறுகளை, நம்முடைய பண்பாட்டை மீட்க வேண்டியது மிக முக்கியமான போராட்டமாக இருக்கிறது. நம்முடைய வரலாற்றை பாதுகாப்பதற்கே நாம் போராட வேண்டியிருக்கிறது. அதைத்தான் எனக்கு முன்னர் இங்கே பேசிய நம்முடைய அண்ணன் சுந்தரராஜன் அவர்கள் மிக ஆழமான பல செய்திகளை இங்கே பதிவு செய்தார். முருகன் தமிழ் கடவுள். முருகன் குறவர் சமூகத்தை சார்ந்த பெண்ணை, வள்ளியை காதலித்தார், மணமுடித்தார். தமிழ் கடவுள் முருகன் என்று நாம் சொல்கிறோம். வள்ளி புரத்தி சமூகத்திலே பிறந்தவர் என்பது அனைவருக்கும் தெரியும். குறிஞ்சி நில பெண் என்பது அனைவருக்கும் தெரியும். தமிழ்நாட்டில் அறுபடை வீடு இருக்கிறது. திருப்பரங்குன்றம், பழனி, திருத்தடி, பழமுதிர்ச்சோலை என்று 6 இடங்களில் அறுபடை வீடு இருக்கிறது. ஆனால் ஒவ்வொரு இடத்திலும் தண்டாயுதபாணி என்றும், செந்தில் வேலன் என்றும், கந்தன் என்றும் எப்படி பெயர்கள் இருக்கின்றன? ஒரு இடத்திலாவது முருகனின் பெயர் இருக்கிறதா என்கின்ற கேள்வியை அண்ணன் சுந்தரராஜன் அவர்கள் இங்கே எழுப்பினார். ஏன் அவர்களால் முருகன் என்று பெயர் வைக்க முடியவில்லை? முருகன் என்பது தமிழ் பெயர். குறவர் என்பது தமிழ் குடி, அதுவும் மூத்த குடி. தமிழ் பெயரை நம்முடைய கடவுளுக்கு, தமிழ் கடவுளுக்கு தமிழ் பெயரை வைப்பதிலேயே எவ்வளவு பெரிய இடர்பாடு இருக்கிறது என்பதை இங்கே எடுத்து சொன்னார். வள்ளியை காதலித்தார். பல கதைகள் இன்றைக்கு சொல்லப்படுகிறது. முருகன் வள்ளி கதையாடலிலே பல கதைகள் சொல்லப்படுகிறது. வள்ளியை தேடி வந்தார் முருகன், முருகனை தேடி போகவில்லை வள்ளி. அதில் ஒரு உண்மை இருக்கிறது.
என்னதான் கதைகளை அவர்கள் எழுதினாலும் அந்த கதைகளின் ஊடாக ஒரு உண்மையை அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். வள்ளியை தேடிதான் முருகன் வந்தார், முருகனை தேடி வள்ளி செல்லவில்லை. வள்ளி அவரது நிலத்தில் அவருக்கான வேலையை, பாதுகாப்புக்கான வேலையை, பறவைகள் உள்ளிட்ட தானியங்களை பாதுகாப்பதற்கு, தானியங்களை சாப்பிடுவதற்கு வரக்கூடிய பறவைகளை விரட்டக்கூடிய ஒரு பணியை செய்து கொண்டிருந்தார் வள்ளி. அவரை திடுமென சந்தித்தார் முருகன். அவரது அழகிலே மயங்கினார். எப்படியாவது திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று வேடன் வேடம் புரிந்து வந்தார், கிழவன் வேடம் புரிந்து வந்தார் என்றெல்லாம் பல கதைகள் நாம் பார்க்கிறோம். ஆனால் ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், வள்ளியின் பேரழகில் மயங்கினார். வள்ளியின் பேரழகில் மயங்கியது முருகனே ஒழிய முருகனின் பேரழகில் வள்ளி மயங்கவில்லை என்பதுதான் இந்த கதைகளின் ஊடாக கூட நாம் பார்க்க முடிகிறது. முருகன் என்றாலே அழகன், முருகன் என்றாலே அழகன், எழிலன் என்றாலும் அழகன். ஆனால் அழகனே யாரிடம் மயங்கி இருக்கின்றார்? நம்முடைய மூத்த தாய், குறிஞ்சி நிலத்தின் தாய் வள்ளியிடம் மயங்கி இருக்கிறார் என்றால் இதை நாம் வெகு மக்களிடம் எடுத்துச் செல்ல வேண்டிய ஒரு மிகப்பெரிய பணி நம் முன்னால் இருக்கிறது. அன்றைக்கே காதல் இருந்திருக்கிறது. மனிதகுலம் என்றைக்கு தோன்றியதோ அன்றைக்கே காதல் என்பது தவிர்க்க முடியாத ஒன்று. அது ஒரு இயற்கை. யாரும் யாரையும் காதலிக்க வேண்டும் என்று யாரும் திணிக்க முடியாது. அது ஒரு இயற்கையான செயல்பாடு. இன்றைக்கு காதல் செய்தால் ஆணவ கொலைகள் நடக்கக்கூடிய அளவிற்கு இந்த தேசம் மாறி இருப்பதை நாம் கண்கூடாக பார்த்து வருகிறோம். அன்றைக்கே இது நிகழ்ந்திருக்கிறது. முருகன் வள்ளி காலத்திலேயே இது நிகழ்ந்திருக்கிறது. அதனால்தான் குறிஞ்சியின் தலைவனாக முருகனை நாம் இன்றைக்கும் சொல்கிறோம். குறிஞ்சியின் தலைவன் என்றால் குறவர் சமூகத்தின் தலைவன் என்பதுதான் அவருக்கு பொருள். 10 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு கூட்டத்திலே விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் அண்ணன் திருமாவளவன் ஒரு செய்தியை பதிவு செய்தார். அதைத்தான் இங்கே அண்ணன் சுந்தரராஜன் அவர்களும் இங்கே அதை மேற்கோள் காட்டி பேசினார். குறத்தி வள்ளி என்றால், வள்ளி குறத்தி என்றால் முருகன் குறவன் தான் என்று தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் ஆணித்தரமாக ஈரோட்டிலே அடித்து பேசினார். அவரும் குறவன் தான், அதனால்தான் குறிஞ்சியின் தலைவன் என்று வரலாறு சொல்கிறது. எனவே நம்முடைய பண்பாடு என்பது மனித இனம் நாகரிகமான பண்பாட்டை, மனித இனம் நல்ல நெறிகளை கொண்ட பண்பாட்டை இந்த தமிழ் சமூகத்திற்கு வழங்கிய தாய்க்குடி குறவர் குடி என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. தொல்குடி குறவர் குடி என்பதை மறந்துவிடக் கூடாது. ஒட்டுமொத்த இந்த தமிழ் சமூகத்திற்கே நாகரிகத்தையும் பண்பாட்டையும் கற்றுக் கொடுத்த இனம் இந்த இனம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. விடுதலை சிறுத்தைகளின் முழக்கம் ஒரு முழக்கம் இருக்கிறது, உன்னை படி தாய் மண்ணை பிடி என்று. உன்னை படி, நீ யார் என்பதை உணர்ந்து கொண்டால்தான் இந்த தாய் மண்ணிற்கும் தமிழ் மண்ணிற்கும் நமக்குமான உறவு என்பது தெரியும். நம்மை இன்றைக்கு மிக 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 சிறிய குழுவாக பார்க்கக்கூடிய பார்வை இருக்கிறது. நாம் எண்ணிக்கையில் குறைவாக இருக்கலாம், ஆனால் பண்பாட்டில் உயர்ந்தவர்கள். எண்ணிக்கையில் குறைவாக இருக்கலாம், இந்த தமிழ் சமூகத்திற்கே நல்ல நெறிகளை கற்றுக் கொடுத்தவர்கள் நாம். இதை எப்படி நாம் அரசியல் தளங்களில் விதைக்கப் போகிறோம் என்பதுதான் இன்றைக்கு நம் முன்னால் இருக்கக்கூடிய கேள்வி. அதைத்தான் வனவேங்கைகள் கட்சியின் தலைவர் தம்பி இரணியன் அவர்கள் படாத பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றார். அரசியல் தளங்களிலே படாத பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார். எந்த ஒரு சமூகமும் அரசியல் அதிகாரத்தோடு தொடர்பில்லை என்றால் அந்த சமூகத்தின் மீது அடக்குமுறை ஏவப்படும், தவிர்க்கவே முடியாது. அடக்குமுறையிலிருந்து நாம் விடுபட வேண்டும் என்றால், காவல்துறையின் பொய் வழக்குகளில் இருந்து நாம் விடுபட வேண்டும் என்றால்,
நாம் ஒரு அரசியல் சக்தியாக அணிதிரள வேண்டிய தேவை இருக்கிறது. மிக மிக முக்கியமான ஒன்று, எந்த சமூகம் அரசியல் மயப்படுத்தப்படாமல் இருக்கிறதோ, அமைப்பாக்காமல் இருக்கிறதோ, அந்த சமூகம் தொடர்ச்சியாக அடிமைப்படுத்தப்படும் அல்லது விளிம்பு நிலை சமூகமாக அரசியல் அதிகாரத்தை விட்டு தள்ளி வைக்கப்படும். இது தவிர்க்கவே முடியாது எந்த சமூகமாக இருந்தாலும். நான் வந்தவுடனேயே நம்முடைய தம்பி இரணியன் அவர்களின் இடத்தில் சொன்னார், திராவிட முன்னேற்ற கழகத்தோடு நெருங்கி பார்க்கிறோம், அந்த கட்சியினுடைய முன்னணி தலைவர்களை வைத்து பல நிகழ்வுகளை நடத்துகிறோம், அமைச்சர்களை அழைக்கிறோம், அறிவாலயத்திற்கு சென்று அந்த அமைப்பினுடைய முன்னணி தலைவர்களோடு கலந்துரையாடுகிறோம். என்ன கலந்துரையாடுகிறோம் என்பதுதான் மிக மிக முக்கியமானது. 10 கோரிக்கைகள் அடங்கிய மனுவை கொடுத்திருக்கிறேன் என்று அந்த மனுவை தற்போது என்னிடம் காட்டினார். அந்த 10 கோரிக்கையும் எதற்காக என்றால், இந்த குறவர் பழங்குடி சமூகம் ஒரு விடுதலை பெற்ற சமூகமாக, அரசியல் அதிகாரத்தோடு தொடர்புள்ள சமூகமாக எழுச்சி பெற வேண்டும் என்பதற்கான கோரிக்கைகள் அடங்கிய மனுவை 10 கோரிக்கைகளை வடிவமைத்தவர் கொடுத்திருக்கிறார். நாம் மூத்த இனம்தான், பழங்குடியின இனம்தான், தொல்குடி சமூகம்தான். ஆனால் ஏன் நம் மீது பொய் வழக்கு காவல்துறை போடுகிறது? ஏன் நம் மீது பொய் வழக்கு போடுகிறது? இன்றைக்கும் பொது சமூகத்தின் பார்வையில் நம்மை என்னவாக அவர்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள்? நம் மீது பொது சமூகம் எப்படிப்பட்ட பார்வையை வைத்திருக்கிறது? இந்த வந்தவுடனேயே இந்த அலை மேலே பார்த்தேன். பார்ப்பனியத்தில் இருந்தும் பாசிச சன்பரிவார்களிடம் இருந்தும் பழந்தமிழர் முருகன், பழந்தமிழர் தலைவன் முருகனை மீட்போம். சன்பரிவார்களிடமிருந்து எப்படி மீட்பது? சன்பரிவார்களிடமிருந்து எப்படி நாம் மீட்பது? பார்ப்பனியத்திலிருந்து எப்படி நாம் மீட்பது? பார்ப்பனியம் என்பது ஒதுக்கி வைப்பதும் பார்ப்பனியம், ஒதுக்கி வைப்பது பார்ப்பனியம். பிற சமூகங்களோடு இணைய விடாமல் தள்ளி வைப்பது, ஒதுக்கி வைப்பது பார்ப்பனியம். அவனாவது ஒதுக்கி வைக்கிறான். இன்னொன்றை நான் சொல்கிறேன், ஒதுக்குவதும் பார்ப்பனியம். நாமவே ஒதுங்கக்கூடாது, நாமவே ஒதுங்கக்கூடாது. ஒதுக்கி வைப்பது பார்ப்பனியம். அவன் தள்ளி வைப்பான், அவன் நம்முடைய வரலாறுகளை திருடுவான். நம்முடைய வரலாறுகளை திருடுகிற போது ஏன் திருடுகிறாய் என்று கேட்காமல் இருப்பதும் பார்ப்பனியம் தான். ஏன் என்கின்ற கேள்வியை கேட்க வேண்டும். நமக்கான வரலாறு திருடப்படுகிற போது, நமக்கான பண்பாடு களவாடப்படுகிற போது ஏன் என்று கேட்கவில்லை என்றால் அந்த குணமும் பார்ப்பனிய குணம்தான். ஒதுங்குவதும் பார்ப்பனியம், ஒதுக்குவதும் பார்ப்பனியம். அவன் ஒதுக்கினாலும் நான் ஒதுங்க மாட்டேன் என்று மீண்டும் மீண்டும் அந்த களத்தில் நின்று போராடுவதுதான் நம்முடைய பண்பாட்டை மீட்க முடியும். நம்முடைய குறிஞ்சி நில தலைவன் முருகனை மீட்க முடியும். பள்ளியின் வரலாற்றை நம்மால் மீட்க முடியும். ஒதுங்கக்கூடாது, ஒதுங்கக்கூடாது. அதற்கு நாம் அரசியல் பட வேண்டும், அமைப்பாக வேண்டும். வனவேங்கைகள் கட்சி அதைத்தான் சொல்கிறது. தம்பி இரணியன் அவர்கள் அதற்காக தான் ஒரு அமைப்பை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார். அமைப்பாக வேண்டும். அமைப்பாவதை மட்டும்தான் அத்துமீற முடியும். நம் மீது திணிக்கப்படக்கூடிய அடக்குமுறைகளிலிருந்து நாம் அத்துமீற வேண்டும் என்றால் அதற்கு நாம் அமைப்பாக வேண்டும். அத்துமீறினால்தான் நம் மீது இருக்கக்கூடிய அடக்குமுறைகள் உடையும். அத்துமீறணும். அப்படி அத்துமீறதுக்கு நம்ம அமைப்பாகணும். இது விடுதலை சிறுத்தைகளுடைய மிக முக்கியமான முழக்கம். அமைப்பாவதால் மட்டுமே அத்துமீற முடியும். அத்துமீறலால் மட்டுமே உன் மீது திணிக்கப்பட்டிருக்கக்கூடிய அடக்குமுறைகள் உடையும். அடக்குமுறை உடையணும்னா அத்துமீறணும். அத்துமீற துணிச்சல் உனக்கு வரணும்னா அமைப்பாகணும். அமைப்பாகுங்கள் என்றுதான் வனவேங்கைகள் இன்றைக்கு ஒவ்வொரு நொடிப்பொழுதிலும் இந்த சமூகத்தை, இந்த பழங்குடி சமூகத்தை அமைப்பாக வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கின்றார்கள். இதற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தம்மால் இயன்ற உதவியை, ஊக்கத்தை அவ்வப்போது வழங்கிக் கொண்டிருக்கிறது, அவ்வப்போது கொடுத்துக் கொண்டிருக்கிறது. நம்முடைய குறிஞ்சி நிலத்தில் பெண்பார் புலவருக்கு
சிலை வைக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை எடுத்துக்கொண்டு நம்முடைய இரணியன் அவர்கள் வந்து விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் என்ற எழுச்சி தமிழரை சந்தித்தார். பெண்பார் புலவருக்கு கண்டிப்பாக மதுரையில் சிலை வைக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையோடு வந்து பார்த்தார். அந்த கோரிக்கையை எடுத்துக்கொண்டு நம்முடைய சட்டமன்ற குழு தலைவர் அண்ணன் சிந்தனை செல்வன் அவர்களிடம் தலைவர் திருமாவளவன் கொடுத்து இந்த கோரிக்கையை கட்டாயமாக சட்டப்பேரவையில் பேசுங்கள் என்று சொன்னார். அண்ணன் சிந்தனை செல்வன் அவர்கள் நம்முடைய குறிஞ்சி நிலத்தின் கவி பேரரசி பெண்பார் புலவருக்கு சிலை எழுப்ப வேண்டும் என்று சட்டப்பேரவையிலே பேசினார். இன்றைக்கு அதற்காக நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. வனவேங்கைகள் கட்சியிலே சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்றத்தில் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் பழங்குடி மக்களின் பிரதிநிதிகளாக விடுதலை சிறுத்தைகளின் சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டப்பேரவையில் குரல் எழுப்பிக் கொண்டிருக்கின்றோம். அதற்கான கோரிக்கைகளை கொடுப்பதற்கு ஒரு அமைப்பு தேவை. சட்டமன்றத்தில் முழங்குவதற்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் தேவை. அப்படி இல்லாத நிலையில் நம்முடைய கோரிக்கைகளை கொண்டு போய் சேர்ப்பதற்கு ஒரு அமைப்பு தேவை. அந்த வேலையை வனவேங்கைகள் செய்து கொண்டிருக்கிறது. அந்த வேலையை வனவேங்கைகளின் தலைவர் தம்பி இரணியன் அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார். அதனால்தான் இந்த நிகழ்வில் பொதுச் செயலாளர் பங்கேற்க வேண்டும். அவருக்கு திடீரென வர இயலாத ஒரு சூழல். இரணியன் அவர்கள் கேட்டுக்கொண்டார், அண்ணா நீங்களாவது வர வேண்டும் என்று. கண்டிப்பாக வருகிறேன். அந்த கூட்டம் விடுதலை சிறுத்தைகளின் கூட்டம். பெயர் வேண்டும் என்றால் பழங்குடியினர் அல்லது வனவேங்கைகள் என்று எதுவாகவும் இருந்துட்டு போகுது. தலைவர் அவர்கள் ஒரு மேடையிலே சொன்னார், விழுப்புரத்திலே ஒரு மேடையிலே சொன்னார், இந்த மேடையில் நான் குறவனாக நிற்கிறேன் என்று அண்ணன் திருமாவளவன் முழங்கினார். அப்படிதான் விடுதலை சிறுத்தைகளை வளர்த்துக் கொண்டிருக்கின்றார். எளிய மக்களின் பிரதிநிதிகளாக பாதிக்கப்படக்கூடிய மக்கள் எந்த சமூகத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் பரவாயில்லை, அவர்களுக்காக அந்த இடத்தில் பாதிக்கப்பட்ட மக்கள் என்ன சமூக பிரிவை சார்ந்தவர்களாக அவர்களாகவே என்று போராட வேண்டும் என்கின்ற உந்துதலை விடுதலை சிறுத்தைகளுக்கு கொடுத்துக் கொண்டிருக்கின்றார் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள். எனவே எதிர்காலத்தில் நம்முடைய இப்படிப்பட்ட பண்பாட்டிற்கு சொந்தக்காரர்கள், இப்படிப்பட்ட கலாச்சாரத்திற்கு சொந்தக்காரர்கள் நாம் மூத்த குடி தொல்குடி என்று வீட்டிலேயே உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தோம் என்றால், நாம் உயிரோடு இருக்கின்ற போதே நம்முடைய வரலாறு களவாடப்படும். நாம் திடகாத்திரமாக இருக்கின்ற போதே நம்முடைய வரலாறு களவாடப்படும். எனவே நான் முன்பு சொன்னது போல உன்னை படி தாய் மண்ணை பிடி என்று தலைவர் எழுச்சி தமிழர் நமக்கு முழக்கம் கொடுத்திருக்கின்றார். இந்த மண்ணை பிடிக்கக்கூடிய வலிமை பெற்ற சமூகமாக நாம் மாற வேண்டும் என்றால் நம்முடைய வரலாறுகளை பொது சமூகத்திடம் எடுத்து செல்ல வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. பொது சமூகத்திடம் ஒரு விவாதத்தை உருவாக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. எந்த ஒரு பொருளும் விவாதமாக்கப்படாமல் அது பொது சந்தைக்கு வராது, பொது இடத்திற்கு வராது. விடுதலை சிறுத்தைகள் என்கின்ற ஒரு இயக்கம் உருவாகாமல் இருந்திருந்தால் யோசித்து பாருங்கள். விடுதலை சிறுத்தைகளின் தலைவராக அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இந்த தமிழ் சமூகத்திற்கு கிடைக்காமல் இருந்திருந்தால் யோசித்து பாருங்கள். காவல்துறை இந்த ஏழை எளிய மக்களை அடித்து பொய் வழக்கு தான் போட்டது. காவல்துறை இந்த தலித் சமூகத்து மக்களை அடித்து ஏராளமான குண்டர் தடுப்பு சட்டம், தேசிய பாதுகாப்பு சட்டத்தை ஏவியது. ஒரு போலீஸ்காரரை பார்த்தாலேயே அஞ்சி நடுங்கக்கூடிய சமூகமாக இந்த தாழ்த்தப்பட்ட சமூகம் இருந்தது. போலீஸை பார்த்தாலே அஞ்சுவது, பயப்படுவது. இன்றைக்கு அப்படி இல்லை. இந்த 30-35 ஆண்டுகளில் டிஜிபி அவர்களிடத்திலே கூட தொலைபேசியிலே பேசக்கூடிய அளவிற்கு இந்த எளிய மக்களை அமைப்பாக்கி இருக்கின்றார் விடுதலை சிறுத்தைகளின் தலைவர். அமைப்பாக வேண்டும், அதுதான் மிக மிக முக்கியம். அமைப்பானால் ஒவ்வொருவராலும் முடியும். அது அமைப்பானால் ஒவ்வொரு சமூகத்தாலும் அது முடியும். நம்மை பார்த்த உடனேயே காவல்துறை என்ன கேட்கின்றான்? நான் ஒரு கூட்டத்தில் சொன்னேன், நம்முடைய இளைஞர்களை சிறுவர்களை பிடித்து அடித்து விட்டு அவன் சொல்லுவது என்னவென்றால், என்னடா உன் பார்வையை புறப்பார்வை இருக்கு அப்படின்றான். புறப்பார்வை என்பது மோசமான பார்வை அல்ல. நான் ஒரு கூட்டத்தில் சொன்னேன், இது எந்த சமூகத்திற்கும் கிடைக்காத கூர்மையான பார்வை. இது எந்த சமூகத்திற்கும் கிடைக்காத கூர்மையான பார்வை. புறப்பார்வை என்பது கூர்மையான பார்வை, குறித்தப்பாத பார்வை. ஒரு இலக்கை நோக்கி குறிவைத்தோம் என்றால் அதை அடையாமல் விடமாட்டோம் என்பதற்கான பார்வை. குறி தப்பாது.
எனவே நம்முடைய குறி எதிர்காலத்தில் என்னவாக இருக்க வேண்டும் என்றால் அரசியல் அதிகாரத்தை நோக்கியதாக இருக்க வேண்டும். நம்முடைய குறி எதிர்காலத்திலே என்னவாக இருக்க வேண்டும் என்றால் இந்த நாடு எங்களுடைய நாடு என்கின்ற அந்த நினைப்போடு இருக்க வேண்டும். ஏன் நம்மால முடியாது? நம்ம வீட்டு பிள்ளைக்கு நாடாள தெரியாதா? நம்ம வீட்டுல பிறந்த பிள்ளை முதலமைச்சரா பிரதமரா வர முடியாதா? ஏன் முடியாது? இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் 2 நாடாளுமன்ற உறுப்பினர், 4 சட்டமன்ற உறுப்பினர். அது மட்டுமில்லை, தமிழ்நாட்டு அரசியலில் தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்கிறது. 25 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு அம்பேத்கர் இயக்கத்தை சேர்த்துக் கொண்டால் பிற சமூகத்தை சார்ந்தவர்கள் நமக்கு வாக்களிக்க மாட்டார்கள் என்று கூட்டணிக்கு தலைமையேற்கக்கூடிய கட்சி புறம் தள்ளியது. யாரையும் சேர்த்துக்கிறார்கள்? நீ அம்பேத்கர் இயக்கமா இங்க வராத, உன்னைய சேர்த்துக்கிட்டா வேற சாதிக்காரன் போட்டு போட மாட்டான் அப்படின்னு தள்ளி வச்சாங்க. இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு ரத்தன கம்பளம் போட்டு வரவேற்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகமும் நீ போகாதே என்று இழுத்து வைத்துக் கொள்கிறது. அதிமுகவும் வா வா என்று கூப்பிடுகிறது. நேற்று கட்சி ஆரம்பித்த நடிகரும் கூட்டணியிலே பங்கு தருகிறோம் வாருங்கள் என்று அழைக்கிறது. இந்த மாற்றம் எப்படி நிகழ்ந்தது? இந்த மாற்றம் எப்படி நிகழ்ந்தது? நம்மை போல் குடிசையிலே பிறந்த தலைவர் தான் அண்ணன் திருமாவளவன். சாதாரண ஏழை எளிய குடும்பத்திலே பிறந்தவர் தான் அண்ணன் திருமாவளவன். இந்த 30-35 ஆண்டுகளில் தமிழ்நாட்டு அரசியலை மட்டுமல்ல, இந்திய அரசியலின் திசைவழி போக்கையே தீர்மானிக்கக்கூடிய அளவிற்கு ஒரு பெரும் சக்தியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியை எப்படி வளர்த்தெடுத்தார்? அந்த ஒற்றை மனிதனாய் நிகழ்ந்தது. இங்கு வந்திருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான மக்கள் நினைத்தால் நம்முடைய வீட்டிலே பிறக்கக்கூடிய பிள்ளை நாளை முதலமைச்சர், நம்முடைய வீட்டிலே பிறக்கக்கூடிய பிள்ளை நாளை பிரதம மந்திரி என்று அந்த ஆசையோடு நம்முடைய பிள்ளைகளை வளர்த்தால் நம்முடைய குறி தப்பாது. நமக்கு இருக்கக்கூடிய இந்த பார்வை குறி என்பது வேறு யாருக்கும் கிடையாது. எனவே அந்த எண்ணத்தோடு அந்த இலக்கோடு நம்முடைய பிள்ளைகளை வளர்த்தெடுப்போம். அதிகாரத்தோடு தொடர்பு என்றைக்கு நமக்கு ஏற்படுகிறதோ அன்றைக்குத்தான் நம்முடைய வரலாறுகளை எவனாலும் கை வைக்க முடியாது. அன்றைக்குத்தான் இந்த பார்ப்பனிய சன்பரிவார் கும்பலிடமிருந்து நம்முடைய வரலாற்றை மீட்டெடுக்க முடியும். வள்ளியின் வரலாறாக இருந்தாலும் முருகனின் வரலாறாக இருந்தாலும் உண்மையான நம்முடைய பண்பாட்டு வரலாறுகளை, மனித இனம் தோன்றிய போது இந்த சமூகம் எப்படி இருக்க வேண்டும் என்கின்ற நன்னெறிகளை இந்த சமூகத்திற்கு கொடுத்த அந்த வரலாற்று உண்மைகளை நாம் அடைகாக்க முடியும், நாம் பாதுகாக்க முடியும். எனவே வனவேங்கைகள் கட்சியின் சார்பில் இந்த வரலாற்று சிறப்பு வாய்ந்த பொதுக்கூட்டத்தை நம்முடைய வரலாற்றை மீட்பதற்கான பொதுக்கூட்டமாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அன்பு தம்பி இரணியன் அவர்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மீண்டும் ஒருமுறை என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து, வரலாற்றை மீட்கக்கூடிய இந்த பயணத்தில் பழங்குடி சமூகத்தோடு விடுதலை சிறுத்தைகள் என்றென்றும் ஒற்று துணையாக உறுதுணையாக இருப்போம் என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். சிறந்த கருத்துரையாற்றி ஆலயத்தில் அமைந்திருந்த அத்தனை பேருக்கும் சிறப்புரையாற்றிய விடுதலை சிறுத்தையினுடைய மாநில தலைவர் அண்ணன் நடிகர்களுக்கு வனரைகள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிக்கிறோம். அண்ணன் கனியமலவருக்கு முன்னாள்